வாழ்க்கை ஒரு பயணம், அதை சொல்லும் பையன் நான் தான். நடந்த பாதை மறக்காதே, உன் கனவுகளும் சொந்தம். இதுதான் பாய்ஸ் அன்டோல்ட் பிளான். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பாய்ஸ் அன்டோல்டு விளாக்ஸ். நாம் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, கார்டிலா க்ரூஸில் நம்ம ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான போர்டிங் பாயிண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் தான் நம்ம போர்டிங் பண்ண போகிற ஏரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூமுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடி ப்ரூஃபாக செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து வால்வோ பஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வால்வோ பஸ்ஸில் நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி அங்கே போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேண்டீனில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து அங்கே மெரைனில் ஒர்க் பண்ணுறவங்க சாப்பிட்ற இடம். அண்ட் தென் நம்ம இந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் லோட் பண்ணிட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? அந்த வாட்டர், அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் லோட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்திருக்க வால்வோ பஸ். ஸோ பஸ்ஸு சூப்பராக நீட்டாகவே இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து பிக்கப் பண்ணி இந்த ஃபோர்ட் உள்ள வரைக்கும் கொண்டு வராங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன், நம்மளுக்கு கார்ட்ஸ், ரூம் கார்ட்ஸில் இங்கே தான் கொடுப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு கப்பலை பார்த்தா அப்பா எவ்வளோ பெரிய கப்பல்! ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி சூப்பராக மெமரிஸாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம நின்று வச்சு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து உள்ளே போயாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்காக கொடுத்து நம்ம வெல்கம் பண்ணிட்டாங்க. ஸோ கப்பல் உள்ள அட்டகாசமாக இருந்துச்சு. பார்க்கும்போது எப்போ ஒரு லக்ஸரிஸ் ஃபீல், ஒரு ப்ரீமியமான ஃபீல். ஸோ அடுத்து இதை முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி நம்மளோட ரூம் பார்த்திங்கன்னா 4th டெக்கு. ஸோ லிஃப்ட்டில் போயிட்டு நாம் எடுத்துருக்கிறது இன்டீரியர் ஸ்டாண்டர்ட் ரூம். ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். ரூம் ஆல்ரெடி செக்இன் பண்ணியாச்சு. ஜஸ்ட் உங்கள் ஓவர் வியூ. பெட்டு தான் இதில் இந்த ரூம் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம், பெட் செம்ம சாஃப்ட்டு, செம்ம ஸ்மூத்து, ரொம்ப லக்ஸுரியஸ் ப்ரீமியம் பெட்டு. அண்ட் ரூமுமே பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ், காம்பேக்டாக இருக்கும். எல்லாமே இருக்குது ரூமுக்கு, அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஹேர் ட்ரையர் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க, லாக்கர் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மிரர் தான் அல்டிமேட். ரெடி ஆகிட்டு இந்த மிரரில் பார்த்தோம்னா நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் செம்மையாக வரும். அவ்வளோ அழகாக காட்டுது. ஃபுல் சைஸ் மிரர். அண்ட் ரெஸ்ட் ரூம் சொல்லவே வேணாம். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரெஸ்ட் ரூமுக்குள்ள பார்த்திங்கன்னா ஷவர் அண்டு மற்ற அம்யூனிட்டிஸ் எல்லாமே பக்காவாக காம்பேக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ரீமியம் ரூம்ஸ் செமையாக இருக்குது. அண்ட் தென் நம்ம ரெடி ஆகிட்டு அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நமக்கும் நம்ம ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஃபுட் அன்லிமிட்டெட், லைக் ட்ரிங்க்ஸ் அன்லிமிட்டெட். ஸோ கப்பலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு எல்லாமே ஃபுல்லி ஃப்ரீ. ஸோ ரெடி ஆகிட்டு சும்மா இப்போ கொஞ்சம் கெத்தாக மாசா போகலான்னு ரெடி ஆகிட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது, இருக்கிற எல்லா ஃபுட்டுமே ட்ரை பண்ண தான் போனோம். அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வியூவே மிரட்டி விட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கீழே மேலே ஸ்டைர்ஸு அந்த மாதிரி மொத்தம் 2 அடுக்கில் வச்சுருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ஃபுட்டுமே வந்து சூப்பராக தான் இருக்குது. அண்ட் தென் அப்கமிங் செகண்ட் வீடியோ சொல்கிறேன். ஃபுட்டு ஃபஸ்ட் டே சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் டே கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அண்டு சாப்பிட்ற இடமும் பார்த்தீங்கன்னா சி வியூ, நம்ம கப்பல் போகிறப்போ சி வியூ பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் சாப்பிட்ற வீடியோ தான். அண்ட் தென் அங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு அங்கே நம்ம இன்னொன்று மெயினாக இதில் நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் கூட அங்கே போனால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிடுவீங்க. அது என்னங்கிறது போக போக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்ட்ரோவர்ட் கம்பல்சரி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறி தான் வெளியே வருவீங்க. எனக்கே செம கூச்சமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் விளாக் எடுக்கிறோம், ஃபோன் எடுத்துகிட்டு போய் எப்படி பண்ணுறது பிடிக்கிறதுன்னு ஒரு மாதிரி சையாக தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லாம் கொஞ்சம் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் பட் ஒரு ப்ரீமியம் லக்ஸுரிஸ் 2 நைட் ஸ்டே இன் க்ரூஸ் செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஒண்டர்ஃபுல் டைமு. அண்ட் இது போக நிறைய ஷோஸ்லாம் இருக்குது. இதில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஷோஸ்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சில ஷோஸ் எல்லாம் அதில் வீடியோஸில் காட்டல, ஒரு சில ஷோஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுட்டாங்க. ஸோ நம்ம அடுத்து அப்கமிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபுட்டுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க, ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 15 விதமான மல்டி குசைன் ஃபுட்ஸு, சிக்கன், ஃபிஷ் அண்ட் தென் மட்டன், அதுக்கப்புறமா மெயின் ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. கேக்ஸு, பாயாசம், பொங்கல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் இது குயிக்காக வீடியோ மூவ் பண்ணிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா அங்கே மொஜிட்டோ, மாக்டைல்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ எல்லாமே நம்ம ரூம் கார்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம். அதில் மெயினாக இந்த பிளாக் கலர் ஸ்வீட், சாக்லேட் ஸ்வீட் நினைக்காது, பேர் தெரில. ஆனால் இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சு எல்லாத்தையும் ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ டே 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராகவே போச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டேபிள்ஸ்லாம் இருக்கும். இந்த விண்டோ பாருங்களேன், நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்து வெளியே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அது ஒரே ஒரு வாஷ்ரூம் தான் இருக்குது. மொத்தம் ஒரு 300 பேர் சாப்பிட்றோம்னா அந்த ஒரு வாஷ்ரூம்னா வெயிட் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து அப்ஸ்டைர். மேலே பார்த்தீங்கன்னா இந்த டாப் வியூ.
இங்கே தான் வந்து நைட் டைம் பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கும். இந்த இடத்துல பார்ட்டிஸ் நடக்கும். டிஜே பார்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டில் நின்றுட்டு இருக்கறனால இடத்துல மற்ற ஹார்பரில் இருக்கிற ஷிப்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ இந்த ஷிப்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு இடம் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். ஸோ நம்ம போகும்போதே பார்த்தீங்கன்னா மேலே ஆல்ரெடி பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கப்பல் கிளம்புறது ஈவினிங் 6 மேலே தான் கிளம்பும். நம்ம 2 மணிக்கு செக்இன் பண்ணியாச்சு. இது ஜிம் ஒரு மாதிரி மோஸ்ட்லி மெஷினரிஸ் ஐட்டம்ஸ் ஜிம்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே இருந்துச்சு, ஓரளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி அங்கே பாடி பில்டர்ஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா நம்ம போயிட்டு ஒரு வீடியோக்காக சும்மா உள்ள போய் என்ட்ரி ஆகிட்டு நம்ம சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே நிறைய கட்டியாச்சு. அண்ட் இது ரொமான்டிக் சாங்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஃபுல் வீடியோ எடுக்கல, பட் செம்மையாக भाई जी डन है हाँ जी जय माता दी ओए निखिल भाई कमाल हो गया यार மெயின் உங்களுக்கு டான்ஸே ஆட தெரியாட்டியும் கம்பல்சரி இந்த 10th டெக் வந்துருங்க. 10th டெக்கில் அந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்ம வைப்பாக இருக்கும். ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு டான்ஸே ஆட தெரியாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்களே சும்மா அதையும் பண்ணி ஆட வச்சுருவாங்க. அந்த இடத்துல ரிஹர்சல் மாதிரி டான்ஸ் ஆடிட்டிங்கன்னா நைட்டு டிஜே பார்ட்டியில் போட்டு பொழந்து கட்டலாம். டிஜே பார்ட்டியோட வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாராவது செக் பண்ணணுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சவுண்டு அங்கே இருக்கிற இடம்லாம் செம்ம மாசாக இருந்துச்சு. இப்போ செக்இன் பண்ண பீப்புள்ஸ் கொஞ்சம் தான் கம்மியாக மேலே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நைட் இன்னும் அதிகமாக இருப்பாங்க. ஸோ டான்ஸே ஆட தெரியாது, சின்ன சின்ன சிம்பிள் ஸ்டெப்ஸ் அங்கே 2 ஸ்டாஃப்ஸ் நின்று சொல்லிக் கொடுத்து உங்களை அப்படி பண்ணுங்க லைனாக சொல்லிக் கொடுத்து ஒரு மாதிரி செம்ம வைப் பண்ணி விட்டாங்க. அண்டு நானே டான்ஸ் ஆட தெரியாமல் தாங்க போனேன். எனக்கு டான்ஸே ஆட தெரியாது சுத்தமாக. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் தான் நான். ஸோ அப்படி இப்படின்னு கையை காலை ஆடிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறது, நம்ம ஏன் ட்ரிப்புக்கு போயிட்டோம், நம்ம அங்கே போயிட்டு யார்கிட்ட பேசுவோம், எப்படி பழகுவோம், அந்த மாதிரி எதுவும் தெரியாமல் நான் தனியாக தான் சோலோவாக தான் போயிருக்கிறேன் நான். எக்ஸ்ட்ரா தட்ஸ் மீன்ஸ் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல. பட் தனியாக போனதால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நினச்சிட்டு. பட் அங்கே போனால் எல்லோரும் வந்து வாலண்டரியாக பேசுகிறாங்க. ஸோ நாமளே இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் கூட நம்மளே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற்றிட்டாங்க. சொல்லப்போனால் அப்போ நான் கொஞ்சம் நல்லாவே பேசுவேன்னு நினைக்கிறேன் மேபி. அண்ட் தென் டான்ஸுமே ஓரளவுக்கு ரீசெண்டாகவே ஆடியிருக்கேன். நிறைய பேர் அதுக்கப்புறம் டான்ஸ் முடிச்சுட்டு நம்ம லிஃப்ட்லாம் சாப்பிட போகிறப்போ எங்கேயாவது போகிறப்போ எங்கே பார்த்தாலும் நம்மளை நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை பற்றி கொஞ்சம் நல்லா பண்ணீங்க அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு புதுசாக இருக்குது ஒரு ஃபீல்ஸ். நம்ம யூஸ்வலாக ஆஃபீஸ் போகிறோம் வரோம் அப்படியே இருப்போம், நமக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ்ட்டு மட்டும் பேசுவோம், ஸ்மால் சர்க்கிள் இருப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு பெரிய சர்க்கிள் என்ஜாய் பண்ணும்போது லைஃப் அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி ஆடி முடிச்சுட்டு கப்பலும் கிளம்பிருச்சுங்க. நம்ம ஃபோர்ட்லேருந்து கப்பல் மூவ் ஆயிடுச்சு. அந்த கப்பல் கடலில் நைட் டைமில் அந்த லைட் வியூவில் பார்க்குறதுக்கும் அந்த கப்பலுக்குள்ள ஒரு லைட்டிங்ஸும் அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் அந்தாசி கேம்ஸ் மேலே வாங்கிட்டு அதை பாருங்கள். Who is this cheek to chin person? I'm telling you, please come back from Instagram, come back from WhatsApp, come back from what's there for buffet on deck 10. Come back, be in this present moment, okay? Gulab Jamun. Wow. Gulab Jamun is also in southern part of India. It's a south dish, yes? Oh, it's beach mein, middle. In the middle, okay. Okay. Rajma chawal. Paneer butter masala. Rasam. Wow! Awake! Ayyo! Is there something my instant